السلام عليكم ورحمة الله وبركاته. வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வரலாற்றுல நடந்த ஒரு மிக முக்கியமான ஆழமான தத்துவ உரையாடல். குறிப்பா சிலை வழிபாட்டுக்கு எதிரா நபி இப்ராஹிம் அவர்கள் முன்வைத்த அந்த அட்டகாசமான தர்க்க ரீதியான கேள்விகளை தான் இந்த ஆதாரங்களை வச்சு நாம அலச போறோம். இது ஏதோ சாதாரணமா நடந்த விவாதம் கிடையாதுங்க. ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட ஆணிவேரையே அசைச்சு பார்த்த ஒரு அறிவுபூர்வமான உரையாடல் இது. இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பல நூற்றாண்டுகளா ஒரு சமூகம் முழுசா நம்பிட்டு இருக்கிற, அதுவும் அதிகாரத்தோட உச்சியில் இருக்கிற ஒரு நம்பிக்கையை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தான் இந்த ஓமையை பயன்படுத்துறாரு. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க கும்பிடுற எல்லா தெய்வங்களும் ஒன்னு சேர்ந்தா கூட ஒரு சின்ன ஈய கூட படைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த எதையாவது தூக்கிட்டு போயிட்டா அதை திரும்ப பிடுங்க கூட அவற்றுக்கு சக்தி கிடையாது. எவ்வளவு ஷார்ப்பான விமர்சனம் பாத்தீங்களா? இங்கேருந்து தான் விவாதமே ஆரம்பமாகுது. சிலைகள் மீதான முதல் கேள்விகள். இப்ராஹிம் அவர்கள் எப்படி இந்த சிலை வழிபாட்டை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கேள்விக்குள்ளாக்குனாருன்னு புரிஞ்சிக்க அவர் தன்னோட மக்கள்கிட்ட கேட்ட அந்த முதல் கேள்விகள்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். அவருடைய அப்ரோச் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன். அவர் மக்களை பார்த்து ஸ்ட்ரைட்டா எந்த கோவமும் படல, அவங்கள குறை சொல்லல. மாறா ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க இவ்ளோ பக்தி செலுத்துறீங்களே, இந்த பருப்பொருள் சிலைகள் உண்மையில என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி அவங்க அது வரைக்கும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த முதல் தடவையா அவங்களையே அறிவுபூர்வமா யோசிக்க வைக்குது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த சிலைகள் எல்லாமே வெறும் மாயைகள் தான் அவர் நிரூபிக்கிறாரு. இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி அவை வெறும் பெயர்கள் மட்டுமே, மனுஷங்க தங்களோட ஆசைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்ட வெறும் பெயர்கள். அதுக்கு எந்த ஒரு உண்மையான அதிகாரமும் இல்ல, எந்த இறைச்சான்றும் இல்லைங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தரமா இங்க பதிவு செய்றாரு. அடுத்து அறிவார்ந்த வாதங்களும் தர்க்கமும். இந்த விவாதம் எப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்கான லாஜிக்கல் கேள்விகளா மாறுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இப்போ அவர் வாதத்தோட பிரஷரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறாரு. அவங்க செதுக்கி வச்சிருக்கிற அந்த பொருட்களோட பிசிக்கலான பலவீனங்களை நேரடியா பாயிண்ட் அவுட் பண்றாரு. இந்த சிலைகளுக்கு நடக்கிறதுக்கு கால்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த முதல் கேள்வி அந்த சிலைகளோட அசைவற்ற தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுது. அவர் அதோட மட்டும் நிறுத்திக்கல, இந்த அடிப்படையான புலன்கள் அந்த சிலைகளுக்கு இருக்கான்னு கேட்டு இன்னும் நெருக்கடி கொடுக்கறாரு. சரி, பார்க்கறதுக்கு கண்கள் இருக்கா அப்படின்னு கேட்டு தாங்கள் வணங்குற தெய்வங்கள் பார்வையற்றவை அப்படிங்கிறத அந்த மக்களே உணர்ற மாதிரி செய்றாரு. அதுக்கப்புறம் நேரா அந்த சிலைகளோட பயன்பாட்டுக்கே வர்றாரு. நீங்க கஷ்டத்துல கூப்பிடும்போது இந்த சிலைகள் உங்க குரலை கேக்குதா? இது உண்மையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா காது கேட்காத ஒண்ணுகிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுல இருக்கிற முரண்பாட்டை இது ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. தர்க்க ரீதியான அந்த அல்டிமேட் செக்மேட் இங்க தான் வைக்கப்படுது. சரிப்பா, இந்த சிலைகளால உங்க வாழ்க்கையில ஏதாவது நன்மையோ இல்ல தீமையோ செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வி அவங்க வழிபாட்டோட அடிப்படை நோக்கத்தையே அப்படியே அசைச்சு பாக்குது. எந்த சக்தியுமே இல்லாத ஒன்ன கடவுளா ஏத்துக்கிறது எந்த வகையில லாஜிக்னு அவர் ரொம்ப தெளிவா கேக்குறாரு. இப்போ இங்க நாம பார்க்கிற ஒரு மாபெரும் முரண்பாடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் மனுஷங்க தங்களோட சொந்த கைகளால செதுக்கின, தமக்காக பேசக்கூட முடியாத உயிரற்ற சிலைகள். இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சு நிர்வகிக்கிற உண்மையான இறைவனோட முழுமையான ஆற்றல். மனுஷன் தான் உருவாக்கின ஒரு பொருளையே தன்னை உருவாக்கின இறைவனுக்கு சமமா ஆக்குறது எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவா விளக்குது. அடுத்து முன்னோர்களை பின்பற்றும் வழக்கம். இவ்வளவு தெளிவான லாஜிக்கலான வாதங்களை முன்வைக்கும் போது அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பதில் வரும்னு நாம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனா அங்க நடந்ததே வேற. எந்த லாஜிக்கும் இல்லாம அவங்க வச்ச ஒரே டிஃபென்ஸ் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது தான். எங்க முன்னோர்கள் இப்படிதான் செஞ்சாங்க, அதனால நாங்களும் செய்யறோம் அப்படிங்கிற இந்த ஒற்றை பதில தான் அவங்க சொல்றாங்க. மக்கள் எப்படி அறிவுபூர்வமா சிந்திக்கிறத விட காலங்காலமா தொடர்ந்து வர்ற பழக்க வழக்கங்களை அப்படியே பிடிவாதமா பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆனா இப்ராஹிம் அவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கல. ஒரு முழு சமூகமும், ஏன் அவரோட சொந்த அப்பாவே ஒரு வழக்கத்தை பின்பற்றினா கூட அதுக்காக அறிவுக்கு பொருந்தாத ஒரு செயலை நியாயப்படுத்திட முடியாதுங்கிறத அவர் ரொம்ப தைரியமா சுட்டி காட்டுறாரு. உண்மையை நிலைநாட்டுறதுல அவர் எவ்வளவு உறுதியா இருந்தாருங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுது. உண்மையான இறைவனின் தன்மைகள் அந்த போலியான தெய்வங்கள் பத்தின மாயையை வெற்றிகரமா உடைச்சதுக்கு அப்புறம் உண்மையான தெய்வீகம்னா என்ன அப்படிங்கிறத விளக்க அவர் தன்னோட வாதத்தை திருப்புறாரு. அந்த சிலைகளோட இயலாமைய உண்மையான இறைவனோட ஆற்றல் மிக்க பண்புகளால அவர் எவ்வளோ அழகா ரீப்ளேஸ் பண்றாருன்னு பாருங்களேன். உண்மையான இறைவன் அப்படிங்கிறவன் நம்மை படைச்சவன், நேர்வழி காட்டுறவன், உணவும் நீரும் தர்றவன், நாம நோய்படும்போது குணமாக்குறவன், வாழ்வையும் மரணத்தையும் தீர்மானிக்கிறவன். இந்த விளக்கம் வெறும் சடங்குகளை தாண்டி இறைவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு ஆழமான பர்சனலான தொடர்பை முன்வைக்குது. சிந்திப்பதற்கான இறுதி அழைப்பு.
இதுவரைக்கும் ஒரு மிக சிறந்த தர்க்க ரீதியான உரையாடலை நாம பார்த்தோம். இப்போ அந்த வாதம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தடவை சுருக்கமா பார்க்கலாம். இந்த லாஜிக்கல் பயணம் எப்படி போகுதுன்னு பாருங்க. முதல்ல கண்ணுக்கு தெரியிற பௌதீக யதார்த்தத்தை கேள்வி கேட்கறது. ரெண்டாவதா எந்த கேள்வியும் இல்லாம பின்பற்றப்படுற கலாச்சார நம்பிக்கைகளை உடைக்கிறது. இறுதியா அந்த உயர்ந்த உண்மைய தர்க்க ரீதியா நிறுவுறது. இந்த அப்ரோச் உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் கிளாஸ் இல்லையா? நிறைவா உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டு செல்ல விரும்புறேன். உங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் உண்மையான தர்க்க ரீதியான உண்மைகள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்கா, இல்ல உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க விட்டு சென்ற பழக்க வழக்கங்களை எந்த கேள்வியும் கேட்காம நீங்களும் அப்படியே பின்பற்றீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த தர்க்க ரீதியான அப்ரோச் நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கண் திறப்பா இருக்கும்னு நம்புறேன்.